இந்த 10,000 சப்ளிமெண்ட்டை 3000 வாங்கினா இதுதான் நடக்கும். என்னோட லேடி கிளைண்ட் ஒருத்தவங்க ரீசெண்டா அவங்களோட ஜிம்ல இருந்து ஒரு சப்ளிமெண்ட் வாங்கியிருந்தாங்க. என்கிட்ட கூட அந்த போட்டோ சென்ட் பண்ணாங்க. நான் கூட என்னடா இந்த சப்ளிமெண்ட்லாம் தேவையில்லைங்க, இது ரொம்பவுமே காஸ்ட்லி, வேற ஒன்றும் டைமண்டைஸ் தாங்க, அது இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான சப்ளிமெண்ட். இது வந்து எல்லாருக்குமே தேவைப்படாது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டா இருக்கும். சரி, பிகினரா இருக்கீங்க, இப்போ நீங்க ஜிம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் வேணாம், விலை கம்மியான மசில் பிளேஸ் இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதெல்லாம் தாண்டி காஞ்சிபுரத்தில் 3 பிரான்ச் வச்சிருக்க இந்த ஜிம் ஓனர் என் கிளைண்ட்டை நல்லா மண்டே கழுவி இருக்காரு. எந்த அளவு அந்த ஜிம் ஓனர் பேசியிருந்தா, நான் 10,000 சொல்ற ப்ராடக்ட்டை 3000 வாங்கியிருப்பாங்க. காமிக்கிற போட்டோலயே பாருங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிட்டு அவங்க கம்பெனிக்கே மெயில் போட்டிருக்காங்க. கம்பெனில இந்த பேட்ச் நம்பர் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபேக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜிம் ஓனர் என்ன சொல்லி தெரியுமா வித்திருக்காங்க, இவங்க கம்பெனிக்கே போய் டேரக்டா வாங்குறாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க ஜிம்ல மெம்பர்ஷிப் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹோல்சேல் பிரைஸ்ல தராங்களாம். இவன் எங்களுக்கு கூட இந்த அளவு பிரைஸ் கம்மியா வரவே வராதுங்க. இவங்க யாரு, எந்த ஜிம் பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பேரை சொன்னா கூட இவங்க மாதிரி ஒருத்தவங்க அழியலாம், ஆனா இவங்க மாதிரி நிறைய பேர் இன்னும் இருந்துகிட்டே